சீனி அதிரசம் இன்னைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சாலும் நாளைக்கு அதிரசம் சுட்டுலாம். தீபாவளி அன்னைக்கு சுவையாக சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரெசிபியை மிஸ் பண்ணாதீங்க. இனி அதிரசம் பண்ணுறதுக்கு மாவு பச்சரிசின்னு சொல்லி கடைகளில் கேட்டால் தருவாங்க. அது வந்து வாங்கிக்கோங்க. மெஷரிங் கப்பில் 1.5 கப் அரிசி எடுத்துகிட்டு நல்லா கழுவி தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஊறின அரிசியை நல்லா ஒரு வடிகட்டியில் சுத்தமாக தண்ணியை வடிய விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷமாவது தண்ணி வடியணும். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட 4-5 ஏலக்காய் சேர்த்து பவுடராக அரைச்சிட்டு வந்துடுங்க. விட்டு விட்டு அரைச்சா பவுடராக அரைஞ்சிரும். எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்லேயே 1/4 கப்பு சக்கரை முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு பாகு ரெடி பண்ணிக்கோங்க. பாகு பதம் செக் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அந்த பாகு எடுத்து கொஞ்சமாக விட்டிங்கன்னா அது கரைஞ்சி போகாமல் நல்லா மெதுன்னு உருண்டு வரணும். அதுதான் பாகு பதம். இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது அது கூட 1 டேபிள் ஸ்பூன் நெய் உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கெட்டியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அடுத்த நாள் நீங்கள் அதிரசம் சுடலாம். அடுப்பில் வந்து அதிரசம் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடாக்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸ்க்கு அதிரசம் வேணுமோ அந்தளவுக்கு மாவு எடுத்து பந்து மாதிரி உருட்டி ஒரு சுத்தமான க்ளீன் பண்ண பால் கவர் மேலே நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு அதிரசத்தை தட்டி நடுவில் ஓட்டை போட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இதை வந்து 2 பக்கமும் நல்லா ஈவனாக பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இந்த கலருக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் வச்சு நல்லா எக்ஸஸ் ஆயிலை வடிய விட்டுட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான் அதிரசம் ரெடி. சூடு ஆற அவ்வளோ மிருதுவாக இருக்கும். கண்டிப்பாக தீபாவளிக்கு செய்து பாருங்கள்.